சென்னை உட்வார்ஃப் தெருவில் மின்சாரப்பட்டி திறந்தே காணப்படுகிறது. மேலும் தெரு தொடங்கும் இடத்தில் கழிவுநீர் கால்வாயின் மூடி கீழே இறங்கி பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து பொதுமக்களோடு நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 வார்டு 54 உட்வார்ப் தெரு. இந்த தெருவை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே ஒரு பெரிய பள்ளம் இருக்காது. காரணம் என்னென்னா, இந்த கழிவுநீர் செல்லக்கூடிய அந்த மூடி உடஞ்சிருக்கு ஒரு புறம். இன்னொரு புறம் அருகில் இருக்கக்கூடிய மின்சாரப்பட்டி, அதான் முக்கியம். ஏன்னா இந்த மின்சாரப்பட்டி வந்து திறந்தே கிடக்குது. இது அதிகமாக குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. நிறைய பேர் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த இதை வளைவு வரும்போதே அவங்க அந்த இங்கே பைப்பு இருக்கிறனால அந்த தண்ணி அடிச்சுட்டு வரும்பொழுதுமே, அந்த குழாயில் தண்ணி அடிச்சுட்டு வரும்பொழுது அந்த குழந்தைய எப்பவுமே கூப்பிட்டு வருவாங்க. அடிக்கடி வந்து கரண்ட் வந்து ஸ்பார்க் ஆகிறதா மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்மளே இந்த பகுதி மக்களும் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். ஏன்னா இது வந்து எந்த மாதிரியான பாதிப்பு வரும்னா, மழை இப்போ விட்டுருச்சு. பையன் இப்போ ஆமாம் சொல்லுங்கம்மா, இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே வந்து என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்க இந்த ஈபியில்? இந்த ஈபிக்காக தான் நான் அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொஞ்சம் நல்லா பின்னாடி தள்ளி போட்டு அந்த பாக்ஸில் கொஞ்சம் மூடி விட்டால் போதும். நாங்கள் வரும்போது கரண்ட்டு வந்து டப்புன்னு வெடிக்கும். அதுக்கே பயமாக இருக்குது. குழந்தைங்க போகிறோம் வரோம், அந்த குழாவில் தண்ணி பிடிச்சிட்டு வரோம். இந்த பகுதியில் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. அதை போட்டால் எத்தனையோ மக்களுக்கு போகுது வருதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த மேட்டை கொஞ்சம் தூக்கி போட்டால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த ஈபி சொன்ன மாதிரி அந்த ஸ்பார்க் ஆகும்போது இங்கே வந்து ஈபி அடிக்கடி கட்டாகுமே கரண்ட்டு? சுத்தமாக நைட்டும் கரண்ட் இல்லை, இப்பயும் கரண்ட்டில் வந்து போய்க்கினே இருக்குது சார். நாங்கள் என்ன பண்ண முடியும்? சொல்லின்னு தான் இருக்கிறோம். அதுவே டமால் வர வெடிக்கும். அது வந்து யாரும் பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. நாங்கள் ஈபிக்காருக்கு ஃபோன் பண்ணோம், வரேன்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஒன்றும் அதை வந்து என்ன கூட பார்க்கறதுக்கு இல்லை. இப்போ இந்த இடத்துல இந்த ஈபி வந்து இந்த ஸ்பார்க் ஆகுதுல்ல, இப்போ அந்த மரக்கடை விட மட்டும் அது இதாகாதா, தீ பிடிக்காதா? பயிராகும் கண்டிப்பாக பயிராகும். அது அங்கே வைக்கக்கூடாது, தெரியாதனமாக வச்சிடறோம். இப்போ இந்த பாதுகாப்புக்கு நீங்கள் சொன்னீங்களா, மூடி போடுறதுக்கு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லை, சொல்லியிருக்குது, பண்ணுறான்றாங்க. பண்ணல, இதுவரையிலும் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவர் எம்எல்ஏ பார்த்தாருனாக்கா டக்குன்னு அது பண்ணிவிடுவார். ஆனால் இந்த அளவுக்கு பண்ணல, இதுவரையிலும் பார்க்கல. இப்போ நம்ம இந்த இடம் வந்து ஒரு சொன்ன மாதிரி உட்பார்ப்பு இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம ஒளிப்பதிவு பிரபு அதை காட்சிப்படுத்திருக்காரு. இந்த இடம் வந்து என்னென்னா, இது வந்து அடிக்கடி ஸ்பார்க் ஆகுது. அதனால் இந்த ஃபயர் ஆகிறதுனால என்ன, இங்கே அடிக்கடி மின்சாரம் துண்டிக்குது. இந்த மின்சாரம் துண்டிப்பதால மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. ஏன்னா பல இடங்களில் மாநகராட்சி சார்பாக வந்து அது ஹைட் பண்ணி அதற்கு உண்டான வேலைகள்லாம் இந்த பணியில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த தெரு இங்கே சுற்றிலுமே வந்து அந்த ஈபிக்கு போக முடியாமல் எல்லாமே அந்த கழிவுப் பொருட்கள்லாம் போட்டிருக்கு. அதுவும் ஒரு இடைஞ்சலாக இருக்குது. ஏன்னா திடீர்னு ஒரு ஸ்பார்க்காக தீ பிடிக்கும் பொழுது அந்த இதைப்பட்டு இங்கே ஃபயர் ஆகிடக்கூடாது. அதுதான் அவங்க மக்களே வந்து அதான் சொல்கிறாங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், இந்த ஈபி பகுதியை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பாக வைத்திருக்கணும். இன்னும் அதிகமாக மக்கள் வரக்கூடிய, அதாவது குழந்தைகளை வச்சுருக்கக்கூடிய இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதை சரி பண்ணணும். அதே போல் இந்த கழிவுநீர் குழாய் இந்த இதை மூடியை பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமான இந்த சிலிண்டர் கொண்டு போகிறவங்களாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் கொண்டு போகிறாங்க. இது பள்ளம் மேடு வந்து இருக்கும்போது இதை தள்ளிட்டு போகும்போது இதனாலே லாக் ஆகிக்குது. அதனால் 2 முக்கியமான பிரச்சனைன்னு பார்க்கும் பொழுது இந்த 2 பிரச்சனைகளுமே உடனடியாக மாநகராட்சி சரி செய்யணும். இதை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ வாட்டர் நிர்வாகமும் அந்த ஈபி பொறுத்த வரைக்கும் மாநகராட்சியினுடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய ஈபி அவங்க இதுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லை மற்ற ஈபி துறையினர் மின்சார வாரியினர் வந்து அதுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய ஒரு வேண்டுகோளாக உள்ளது. ஒளிபரப்புடன் அன்பழகன்.